ஆண்டு கொண்டது போல, சொல்லுங்கள், பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. கையை தட்டி. அதனால தான் கிருபை ரொம்ப முக்கியம். கிருபையை பேசுகிறவங்களை குறை சொல்லிகிட்டு இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. வீணாக போகணும், செத்து தான் போகணும். நல்ல சாவு கூட சாக முடியாது. சீரியஸாக கிருபையை விரோதமாக பேசவே கூடாது. பாருங்கள், கிருபைக்கு விரோதமாக பேசவே கூடாது. பைபிள் பூரா கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், கிருபையினாலே வந்திருக்கு. அப்புறம் என்ன கிருபைக்கு எதிராக பேசுறது? கிருபைன்ட்டு, புரியுதுங்களா? எவ்வளோ பெரிய கள்ள உபதேசம் பாருங்கள். எது கள்ள உபதேசம்? கிருபையை பேசுகிறவங்க கள்ள உபதேசவாதியாம். என்னங்க நியாயம்? பைபிள் முழுக்க கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல ரோமர் 5:21 கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டதுன்னு எங்கே பார்த்தாலும் கிருபை. நியாயப்பிரமாணம் மோசையினால் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசுவினால் கொடுக்கப்பட்டது. கிருபையை போய் தப்பாக பேசுகிறாங்க. கிருபை தான் நல்லது, கிருபையினால தான் வாழ முடியும். புரியுதுங்களா? எது கிருபை? எவனோ ஒருத்தன் செஞ்ச தப்புக்கு அவ்வளோ பேரும் சாவாங்கன்னா இவர் செய்த நீதி நிமித்தம் அத்தனை பேரும் பிழைப்பாங்கங்கிறதான் கிருபை. கையை தட்டி. அவர் நீதி நிமித்தம் அவரை ஏற்றுக்கொண்டவன் மேலே ஆட்டோமேட்டிக்காக அந்த கிருபை வந்து தங்கும். இதை யார் உணர்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த கிருபை வேலை செய்யும். இல்லைன்னா அநேகர் கிருபையை போக்கடிக்கிறதுனால அவங்க அழிவுக்கு போயிடுறாங்க. என் ஜனங்கள் அறியாமல் சங்காரமாகிறார்கள். நாங்கள் இல்லையா, இந்த கிருபையை அறியாமல் இந்த கிருபையை வெறுத்துட்டு இந்த கிருபைக்கு விரோதமாக பேசிட்டு ஒருத்தர் உயிர் வாழ முடியாது.